இந்த செய்தியை வழங்குபவர் அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், தடாகம் ரோடு, கோயம்புத்தூர். வணக்கம். கோவை பெரியநாயக்கன் பாளையத்தில் அமைந்துள்ள யுனைடெட் கல்வி குழுமத்தின் அங்கமான யுனைடெட் பார்மசி கல்லூரியில் இந்திய மருந்தியல் பட்டதாரிகள் சங்கம் கோயம்புத்தூர் கிளையின் சார்பாக மருந்தியல் பட்டதாரிகளுக்கான சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கப்பட்ட இவ்விழாவில் கல்லூரியின் முதல்வரும் இந்திய மருந்தியல் பட்டதாரிகள் சங்கத்தின் கோயம்புத்தூர் கிளையின் செயலாளருமான முனைவர் அழகர் ராஜா அனைவரையும் வரவேற்று பேசினார். யுனைடெட் கல்வி குழுமத்தின் தலைவர் இன்ஜினியர் சண்முகம் தலைமை தாங்கி மருந்தியல் குறித்தும் மாணவர்களின் எதிர்காலம் குறித்தும் பேசினார். சென்னை மருத்துவக் கல்லூரி மருந்தியல் துறை முன்னாள் பேராசிரியர் இளங்கோ சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசும்போது, மருந்தியல் துறையின் அனைத்து பிரிவுகளில் உள்ள வேலைவாய்ப்பு முகவர்களை வரவழைத்து ஏற்பாடு செய்த இந்திய மருந்தியல் பட்டதாரிகள் சங்கம் கோயம்புத்தூர் கிளையின் துணைத் தலைவர் பேராசிரியர் சங்கர் உள்ளிட்டவர்களை பாராட்டி பேசினார். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த மருந்தியல் வேலைவாய்ப்பு முகவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இம்முகாமில் மருந்தியல் துறையில் முன்னணி நிறுவனங்கள் மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள முன்னணி மருத்துவமனை வேலைவாய்ப்பு முகவர்கள் வந்திருந்து நேர்காணல் மூலம் காலி பணியிடங்களுக்கு தேவையான மாணவர்களை தேர்வு செய்து வேலைக்கான உத்தரவாத கடிதங்களை வழங்கினர். இதில் தமிழகம் முழுவதும் உள்ள மருந்தியல் பட்டதாரிகள் சுமார் 350 பேர் கலந்து கொண்டனர். மேலும் முகாமில் பங்கேற்ற அனைவரின் விவரங்களும் அந்தந்த நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் எனவும், தேவைப்படும் பட்சத்தில் அவர்கள் அதிலிருந்து மாணவர்களை தேர்வு செய்து கொள்ளலாம் எனவும் கல்லூரி நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். இந்த முகாமிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாக நிர்வாக இயக்குனர் முனைவர் சிவகுமார் செய்திருந்தார். மேலும் முகாமில் பங்கேற்க வந்திருந்த அனைவருக்கும் உணவு மற்றும் இதர ஏற்பாடுகளை கல்லூரி நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். இறுதியில் இந்திய மருந்தியல் பட்டதாரிகள் சங்கம் கோயம்புத்தூர் கிளையின் தலைவர் பேராசிரியர் தட்சிணாமூர்த்தி நன்றி கூறினார். நன்றி.